எல்லோருக்கும் இன்ஃபோ ஹெல்த் 360 அன்பான வணக்கம். இன்று நாம் புண்ணுக்கு வீங்கி அல்லது கழுத்தின் இரண்டு பக்கமும் கன்னத்தில் வீங்கி இருக்கும் இல்லையா, அந்த அந்த அதை பற்றி அது ஒரு வைரஸால் வர்றது. அதாவது ஆங்கிலத்தில் அதை மம்ஸ் என்று கூறுவார்கள். அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம விரிவாக நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வாயினில் 3 பேர், அதாவது 3 ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன. அவை அந்த காது கிட்ட இருக்கிறது பரோட்டிட் கிளாண்டு. இந்த நாக்குக்கு கீழே இருக்கிறது சப்லிங்குவல் கிளாண்டு. அடுத்தது சப்மேண்டிபிள் பக்கம் இருக்கிறது சப்மேண்டிபுலர் கிளாண்டு. 3 இருக்குது. இப்போ மம்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கப்படுறதால மம்ஸ் இந்த பெரோட்டிட் கிளாண்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதால, பர்டிகுலராக வைரல் டிசீஸால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதால இது பரவுது. இது வரும்போது பாருங்க, இது நார்மலாக இவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதே இன்ஃபெக்ஷன் ஆனவுடனே இது கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இது நல்லா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. எப்படி ஒரு சொல்லிங் இருக்கு, சொல்லிங் இருந்தாலும் என்ன ஆகும், அந்த டக்ட் அடைப்ப. இந்த 3 கிளாண்டுலையும் ஜீரணிக்கக்கூடிய அமிலேஸ் போன்ற திரவங்கள் இருப்பதனால் நம் வாயிலேயே சில புரதங்கள் டைஜஸ்ட் ஆகிறது. அது தவிர நம்ம ஒருவேளை நிறைய பூச்சி ஏதாவது வந்துருச்சுனாக்கா, வாயில் ஏதாவது குடிக்கும்போது ஏதாவது பூச்சி தண்ணி கிண்ணி குடிக்கும்போது வந்துருச்சுன்னா அது மல்டிப்ளை ஆகாமல் தடுக்கிறதுக்கு அது உதவுது. பல்லு இடுக்கலெல்லாம் அது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கும் இது இந்த இந்த திரவங்கள் உமிழ்நீர் உதவுது. அது தவிர வாயை மாய்ஸ்டாக வச்சுருக்கோம். நம்ம மெல்லறதுக்கு, பேசுறதுக்கு, விழுங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த இந்த ஜீரண நீர், இதனுடைய சுரக்கிற நீர் நமக்கு உதவியாக இருக்கிறது. கிளாண்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் போது இந்த மம்ஸில் இது அது அந்த குழாயெல்லாம் அடைப்பட்டிருக்கும். இந்த நீர் அமிலேஸ் போன்ற ஜீரநீர் என்சைம் எல்லாம் சுரக்காது. அதனால் அந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு வாயில் நடக்கக்கூடிய வேலைகள் பாதிக்கப்படும். கன்னங்களில் இரு பக்கமும் வீங்கி இருக்கும். இதன் காரணம் மம்ஸ் வைரஸ் ஆர் பேராமிக்சோ வைரஸஸ் என்று அழைக்கிறோம். மம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த வைரஸ் இந்த மாதிரி ஷேப்பில் இது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா தெரியும். இது பேராமிக்சிகோ வைரஸ், இதுக்கு பேர். இது ஒரு குரூப்பு. யாருக்கு வரும் அப்படின்னா காரணம் வேக்சினேட்டடு, வேக்சினேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, நான் வேக்சினேட்டட் பர்சன் இருக்காங்க, இம்யூனோ சப்ரசிவ் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஏதோ மருந்து கொடுத்துருப்போம், அதனால இம்யூன் பவர் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு உடனே பார்த்தோம். ஒருவேளை குவார்டர்ஸு, அது ஒரு பள்ளிக்கூடம், அதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக கூட்டமாக இருக்கிற இடத்துல அன்வேக்சினேட்டட் பர்சனுக்கு இது வர்றதுக்கு நிறையா சான்ஸு. அது இல்லாமல் இம்யூனோசப்ரஷன், ஒரு கேன்சர் ட்ரக்கு கொடுத்தா கூட நம்மளுக்கு ப்ரெட்னிசோலான கேன்சர் ட்ரக் இது மாதிரி கொடுக்கும்போது கூட இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ரிஸ்க் ஃபேக்டரு. இப்படி அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அறிகுறி இந்த மாதிரி வீக்காக இருக்கும். ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களே, அது மாதிரி வீக்காக இருக்கும். ஒரு பக்கம் இருக்கும், 2 பக்கம் அது 2 பக்கமாகவும் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. ஃபீவர் இருக்கும். அடுத்தது சாப்பிட மாட்டாங்க, பசியின்மை இருக்கும். உடம்பெல்லாம் ஒரே வலி. எப்போ வைரஸ் இருந்தாலே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஜிவுன்னு இருக்கும், சிகப்பாக இருக்கும், உடம்பெல்லாம் வலி தாங்க முடியாத வலி வைக்கும். இது காதுகிட்ட இருக்கிற அந்த இது இருக்கிறதால, அந்த அந்த சலைவரி கிளாண்ட் இருக்கிறதால ரொம்ப காது வலியும் நிறையா இருக்கும். சூ பண்ண முடியாது, வாயை திறக்க முடியாது, சரியாக பேச முடியாது, காது வலி 2 வலிக்கும் அந்த மாதிரி இப்படி இருக்கும். அது இல்லாமல் சாப்பிடும்போதும் வலிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ் அது மாதிரி ஏதாவது கொடுத்தோன்னு, வெறும் தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆரஞ்சு ஜூஸ் அது மாதிரி கொடுக்கும்போது அது சலைவாவை தூண்டி விடுறதால, ஏற்கனவே அந்த பெரோட்டிட் கிளாண்டை அடைச்சிருக்கு, வீக்கம் இருந்தாலும் அந்த குழாயை அடைச்சிருக்கும் இல்லையா, அப்போ என்னாகும், ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு.
அறிகுறிகள் ஜுரம், ஹெட்டேக்கு, சொல்லிங், இப்படி தொட்டா வலிக்கிற மாதிரி டெண்டர்னஸ்ஸு. சில பேருக்கு வந்து அது சின்ன பிள்ளைங்களுக்கு அது அப்படியே கடந்து அதுங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. என்னென்னா ஒரு மாதிரி கிளினிக்கலை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கூடவே என்ன பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட்டு, ஆன்டிபாடி டெஸ்ட்டு, பிசிஆர் டெஸ்ட்டு எடுப்பாங்க. கல்ச்சர், சலைவரி கல்ச்சர் வந்து இந்த மாதிரி எடுத்து அதை வந்து பார்ப்பாங்க அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பக்கல் வாயில் வந்து ஸ்வாப் எடுத்து பார்ப்பாங்க. ஸ்பைனல் கார்டு மூளைக்கு பரவிருக்கான்னு சொல்லிட்டு முதுகு தண்டில் வந்து ஊசி போட்டு அதில் வந்து பார்ப்பாங்க. சில சமயம் வந்து இதுதான் வந்து இந்த பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சுலின் சுரக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து இன்சுலின் வந்து அந்த பேங்க்ரியாஸில் தான் வந்து பீட்டா செல்ஸில் சுரக்கும். ஸோ இதையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதால இதோட வந்து என்சைமாக வந்து டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. மம்ஸ் அறிகுறி பின்பட்டால் ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாமல் வந்து கை குலுக்குதல் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கான்டாக்ட் பண்ணாமல் மற்ற குழந்தைங்களுக்கும் அது பற்றிக்கும். அதனால் வந்து தனியாக வந்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருமல் வரும்போது இந்த மாதிரி துணி வச்சு இது பண்ணிவிட்டு அந்த துணியை மறுபடியும் வந்து உடனே வந்து டிஷ்யூ பேப்பர் தான் நல்லது. ஒரு டிஷ்யூ பேப்பரையும் நம்ம வந்து தும்பும்போது இது பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை வந்து அப்படியே பேர்ன் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கையில் பாருங்கள், எல்லார் கையிலையுமே இந்த மாதிரி இவ்வளவு ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதனால இந்த அடிக்கடி வந்து கை கழுவணும். இது இந்த மருந்து தவிர இது வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் ப்ரிவென்டபிளில் இதை நம்ம பண்ணணும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆக்சுவல் வைரஸாக இருக்கிறதால இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோன்னா வைரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதனால் ட்ரீட்மெண்ட் என்னன்னாக்கா நல்ல ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த இடத்துல வந்து வீக்கத்துக்கு வந்து ஹீட் ஆர் கோல்டு, ஹீட்டு இல்லைன்னா கோல்டு ஒத்தடம் கொடுக்கலாம். ரொம்ப சூடு கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக. அதுவும் இல்லாமல் அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு விரையில் வந்து வீக்கம் இருக்கும். அதனால் அங்கேயும் வந்து இந்த மாதிரி குளிர்ந்தாலவோ இல்லை வந்து சூடோ ஒத்தடமோ கொடுக்கலாம். நிறைய தண்ணி வந்து குடிக்கணும். ஏன்னா தண்ணி என்ன பண்ணும், அந்த டாக்ஸின்ஸ் இருக்கும் பிளட்டில் அதெல்லாம் வந்து வெளியேற்றி விட்டுரும். அதனால் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி ஆரஞ்சு ஜூஸ் அது மாதிரிலாம் வந்து குடிக்கக்கூடாது. உப்பு போட்டு கார்கிள் பண்ணலாம், அது வந்து நல்லாயிருக்கும். மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆஸ்பிரின் கட்டாயம் எடுக்கக்கூடாது. இந்த டைனிலாலுங்கிறது நம்ம வந்து பேராசிட்டமால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம போய் கேட்டால வந்து ஓடிசி ட்ரக்ஸ் தான், ஓவர் த கவுண்டர் ட்ரக் தான். அதை கேட்டால தருவாங்க. அதை வாங்கி இந்த பெயினை வந்து இது பண்ணிக்கணும். ஒத்தடங்கள் தான் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ரெஸ்ட்டில் இருக்கணும். ஃபீவர் நிறையா இருந்தால் ஃபீவருக்கு தகுந்தாப்புல அது வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சுன்னா பரவாயில்ல விட்டுலாம். கொஞ்சோண்டு வந்து ஸ்பஞ்சிங் அது மாதிரி கொடுத்துடலாம். நிறையா இருந்துச்சுனாக்கா அதுக்கு மாத்திரை அந்த டைனிலாலேயே ஃபீவர் வந்து குறைஞ்சிரும். இதுதான் வந்து முக்கியமாக ட்ரீட்மெண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிதான் பெஸ்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து சைல்டுஹுட் இல்னஸாக இருக்கும். அதாவது 5 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வரும். அதனால் அவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சினேஷன் வந்து போட்டு எம்எம்ஆர் போட்டு விட்ருவாங்க. 1 இயர்லேருந்து 15 மந்த்ஸுக்குள்ளே ஒரு டோஸு, பூஸ்டர் டோஸ் செகண்ட் டோஸ் வந்து 4 to 6 இயர்ஸில் செகண்ட் டோஸு போட்டு விட்ருவாங்க. இப்படி போட்டுட்டா டெஃபினட்டாக வந்து மம்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு வேளை அப்படியே வந்தால் கூட விருலன்ஸ் வந்து அதோட தன்மை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மம்ஸில் வந்து என்ன ரொம்ப முக்கியம்னாக்கா அதோட காம்ப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். சாதாரணமாக அது வந்துட்டு ஒரு மாதிரி போயிடும். ஆனால் காம்ப்ளிகேஷன் அது எங்கெங்கெல்லாம் பாதிக்கும்னாக்கா ஆம்பளைங்களுக்கு அந்த டெஸ்டிஸை பாதிக்கும், பொம்பளைங்களுக்கு அந்த ஓவரிஸ் சினை முட்டை இருக்கு பாருங்கள் அந்த இடத்த பாதிக்கும், மூணாவது வந்து பிரஸ்ட்டை பாதிக்கும், பேங்க்ரியாஸ் அதாவது இன்சுலின் சுரக்குது பாருங்கள் அந்த இடத்த பாதிக்கும், அடுத்தது வந்து பிரெயினை பாதிக்கும். அதனால தான் வந்து அவங்க இது பண்ணி கூட கொஞ்சம் முதுகில் ஊசி போட்டு அதில் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து பார்ப்பாங்க, அதில் வந்து பரவிருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்பைனல் கார்டுலையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அந்த எம்எம்ஆர் அப்படிங்கிற ஒரு வேக்சினாக போட்டுக்கணும். எம்எம்ஆருக்கு அந்த 3 மியூசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா அதை வந்து நம்ம போட்டுக்கணும். அது ஏன் ஏழையாக போடக்கூடாதுனாக்கா தாய்ப்பால் ஐஜிஎம், ஐஜிஜி அந்த ப்ளசண்டாவிலேருந்து அந்த மதர்லேருந்து அந்த குழந்தைக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் லேட்டாக வந்து இதை எடுத்துக்குவாங்க. எம்எம்ஆர் வேக்சின் அந்த மம்ஸ் வேக்சின் கூட இருக்குது. அது மம்ஸ் வேக்சின் வந்து குழந்தைக்கு வந்த பிறகு வந்து டைலூட் ஆகிறதுக்காக கொடுப்பாங்க.
எம்எம்ஆர் வேக்சின் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெயில் காலத்தில் இங்கே நிறைய பரவலாக மம்ஸ் வருதுன்னு தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அதனால் இதை வந்து பார்த்து பயனடைவீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.